கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் போதைப் பொருள் பயன்படுத்துவதை தலைமை ஆசிரியரிடம் கூறியதாக மாணவனை சக மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். என்ன நடந்தது அந்த பள்ளியில்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தக்கலை அருகே பறக்கூர் பகுதியை சேர்ந்த வில்சன், இவரது மகன் அடிட் டிஜ்லின் தக்கலை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 10வது படித்து வருகிறார். இவர் பள்ளியில் அவரோட படிக்கும் சில மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக மாணவன் தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து தலைமை ஆசிரியர் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான மாணவர்களை அழைத்து அவங்களை எச்சரித்து அனுப்பியுள்ளார். இதனால் அந்த போதை பழக்கத்துக்கு ஆளான மாணவர்கள் இந்த அடிக்டின் மீது கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இன்று 14வது தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு வாங்குவதற்காக பள்ளிக்கு வந்த அடிக்டியை அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான மாணவர்கள் சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதில் மாணவன் சம்பவ இடத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். இங்கு சிகிச்சைக்கு கொண்டு வந்த போது பரிசோதித்த மருத்துவர் மேல் சிகிச்சைக்காக மாணவனை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம். விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தக்கலை அரசு பள்ளியில் மாணவரை சக மாணவர்கள் கொடூரமாக தாக்கியதால் காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அடிட் டிஜ்லின் என்ற மாணவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இவருடன் படிக்கும் சில மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக தலைமை ஆசிரியரிடம் புகார் கூறியுள்ளார். இதனால் அடிட் டிஜ்லின் மீது அந்த மாணவர்களுக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் பொதுத் தேர்வு நுழைவுச்சீட்டு வாங்க பள்ளிக்கு வந்த அடிட் டிஜ்லினை சக மாணவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதனால் மயங்கி விழுந்த அடிட் டிஜ்லின் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கஞ்சா வியாபாரம் நடந்துச்சு. அதை என் பிள்ளை தான் கண்டுபிடிச்சி அதை தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி மற்ற ஆசிரியர்கள்ட்டையும் சொல்லி அதை போலீஸில் கேஸை கொடுத்து அந்த நேரத்தில் ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 6 பசங்களும் மின்விரோதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கலைச்சி 4 கால் டிக்கெட் கொடுக்குறனால இன்னைக்கு உன்னை தீர்த்து கட்டி போடுவேன்னு சொல்லி மின்விரோதத்தை கூறியே அவனை அடித்து பயங்கர சீரியஸாக தக்கலை கவர்மெண்ட் ஜிஹெச் கவர்மெண்ட்